எல்லோருக்கும் ஹாய். உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி சைல்டு ஆர்டிஸ்ட்லேயே பயங்கரமான நடிப்பை வெளிக்காட்டி அப்புறம் திறமையின் மூலமாக வெறித்தனமான நடிப்பின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து தரமான நடிப்பு, ஃபைட், டான்ஸ், ரொமான்ஸ்னு எல்லா துறைகளையும் கலக்கி எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளத்தையே சேர்த்தவர் உலகநாயகன் கமலஹாசன். எத்தனையோ கெட்டப்ஸ், எவ்வளவோ கேரக்டர்ஸ், அது இதுன்னு அசால்ட்டாக பண்ணனால உலகநாயகன்னு அடைமொழிக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவர். இவரை விட்டால் வேற யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும். எக்கச்சக்கமான படங்களில் நடித்து எவ்வளவோ ஹிட்டான படங்கள், பிளாக் பஸ்டர் படங்கள்னு லிஸ்ட் ஏறாலும். என்னதான் உலகநாயகன் கமலஹாசன் எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்தாலும் சில பல அட்ட ஃப்ளாப்பான படங்களையும் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இன் திஸ் வீடியோ உலகநாயகன் கமலஹாசன் நடித்த அட்ட ஃப்ளாப்பான 10 படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். மரியா மை டார்லிங் துரை டைரக்ட் பண்ணி எஸ் மது ப்ரொடியூஸ் பண்ணி 1980 வெளிவந்த படம் மரியா மை டார்லிங். கமலஹாசன், ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சங்கர் கணேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. 2 லாங்குவேஜஸில் வெளிவந்த படம். கன்னடா, தமிழில் வெளிவந்து ரொம்பவே சுமாரான கதைக்களத்தினால படம் அட்ட ஃப்ளாப் ஆகி கமலோட மோசமான படமாக அமைஞ்சது இந்த மரியா மை டார்லிங். பகடை 12 தாமோதரன் டைரக்ட் பண்ணி சொர்ணாம்பிகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி 1982 வெளிவந்த படம் பகடை 12. கமலஹாசன், ஸ்ரீபிரியா, ஒய்ஜி மகேந்திரன், காஞ்சனா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சக்கரவர்த்தி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படமும் ஒரு மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே சுமாரான கலெக்ஷன்னாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி மோசமான படமாக அமைஞ்சது. அந்த ஒரு நிமிடம் மேஜர் சுந்தரராஜன் டைரக்ட் பண்ணி பழக்கருப்பையா, சம்பத் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 1985 வெளிவந்த படம் அந்த ஒரு நிமிடம். கமலஹாசன், ஊர்வசி, ஜெயமாலினி, தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான கலெக்ஷனாலையும் அட்ட ஃப்ளாப் ஆகி கமலோட மோசமான படமாகவே அமைஞ்சது. மங்கம்மா சபதம் கே விஜயன் டைரக்ட் பண்ணி சுஜாதா சினியாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1985 வெளிவந்த படம் மங்கம்மா சபதம். கமலஹாசன், மாதவி, சத்யராஜ், சுஜாதா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. சங்கர் கணேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பரவாயில்லாமல் இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸிலும் சுமாரான கலெக்ஷனை பெற்றாலும் ஃப்ளாப்பான படமாக கருதப்படுது இந்த மங்கம்மா சபதம். கலைஞன் ஜிபி விஜய் டைரக்ட் பண்ணி சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1993 வெளிவந்த படம் கலைஞன். கமலஹாசன், ஃபர்ஹீன், சிவரஞ்சனி மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட சுமாரான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸிலும் சரியாக வசூல் பண்ணாத காரணத்தினால படம் அட்ட ஃப்ளாப் ஆகி மோசமான படமாகவே அமைஞ்சது. ராணி தேனி ஜிஎன் ரங்கராஜன் டைரக்ட் பண்ணி ரங்கராஜனை ப்ரொடியூஸ் பண்ணி 1982 வெளிவந்த படம் ராணி தேனி. கமலஹாசன், தீபன் சக்கரவர்த்தி, மகாலட்சுமி மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதையின் சுமாரான இருந்த காரணத்தினால படம் அட்ட ஃப்ளாப் ஆகி மோசமான படமாக அமைஞ்சது கமலஹாசனுக்கு. மன்மதன் அம்பு கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2010 வெளிவந்த படம் மன்மதன் அம்பு. கமலஹாசன், கிருஷா, மாதவன், ஓவியா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட சுமாரான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான கலெக்ஷனாலையும் ஃப்ளாப்பான படமாக சொல்லப்படுது இந்த மன்மதன் அம்பு. உத்தம வில்லன் ரமேஷ் அரவிந்த் டைரக்ட் பண்ணி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், திருப்பதி பிரதர்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 2015 வெளிவந்த படம் உத்தம வில்லன். கமலஹாசன், கே பாலச்சந்தர், ஊர்வசி, ஜெயராம், ஆண்ட்ரியா, நாசர் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். ஒரு ரொம்பவே சுமாரான கதைக்களத்தை வச்சனால பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஆவரேஜான கலெக்ஷனை கொடுத்தாலும் ஃப்ளாப்பான படமாக கருதப்படுது உத்தம வில்லன். விஸ்வரூபம் 2 கமலஹாசனை டைரக்ட் பண்ணி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், ரோஹித் செட்டி பிக்சர்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 2018 வெளிவந்த படம் விஸ்வரூபம் 2. கமலஹாசன், பூஜா குமார், ஆண்ட்ரியா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். விஸ்வரூபம் 1 தாறுமாறான ஹிட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட கண்டினியூவை டைரக்ட் பண்ண சுமாரான தோரினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான கலெக்ஷனாலையும் அட்ட ஃப்ளாப் ஆகி மோசமான படமாகவே அமைஞ்சது. இந்தியன் 2 பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ரெட் ஜெயின் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 2024 வெளிவந்த படம் இந்தியன் 2. உலகநாயகன் கமலஹாசன், சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், எஸ்.ஏ. சூர்யா, பிரியா பவானி சங்கர், விவேக் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். சங்கர் டைரக்ட் பண்ண இந்தியன் அந்த காலகட்டத்தில் ரசிகர்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தனால அந்த காலத்தில் சூட் ஆனனால படம் தாறுமாற ஹிட் ஆச்சு.
பட் அதோட கண்டினியூ பார்ட் 2 எடுத்த சங்கர் படம் இந்த காலத்தில் மக்கள்கிட்ட சரியாக போய் சேராமல் அட்டை ஃப்ளாப் ஆகி மோசமான படமாகவே அமைஞ்சது. இப்படி கமலஹாசன் சில பல அட்டை ஃப்ளாப்பான படங்களை கொடுத்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர் இவர்னால தமிழ் சினிமாவுக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்தியன் சினிமாவுக்கு பெருமைன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஆக்டர் இருக்கிறது தமிழ் சினிமா எப்போவுமே ஹெல்த்தியாக தான் ஃபீல் பண்ணும். தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா, ஏன் உலக சினிமாக்கே இப்படி ஒரு நடிகர் இருக்கிறது மிகப்பெரிய பெருமைன்னே சொல்லலாம். ஸோ உலகநாயகனே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye.